திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் பேசி உள்ளதாகவும், தேர்தல் நன்னடத்தை விதிகள் முடிந்தவுடன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். ஒன்றுதான் பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி நகரம், காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக, அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான். இது ஏதோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். 3 பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த புதிய பாண்டிச்சேரியை, புதிய காரைக்காலை நம்மாலே நிச்சயமாக கிடைக்கும். கஞ்சாவை முக்கியமாக ஒழிப்போம். நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து வருகின்ற கஞ்சாவை ஒழிப்பதற்கு அந்த ஆந்திர தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் முடிவு வந்த பின்பு மிக கடுமையான நடவடிக்கைகள் ஆந்திரம், தமிழகம், பாண்டிச்சேரியிலும் இருக்கும். புதுச்சேரிக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஊசுடு ஏரி அமைந்துள்ளது. இங்கு சுத்துக்கேணி கால்வாய் மூலமாக செஞ்சி ஆற்றில் இருந்து பெருமளவில் தண்ணீர் வருகிறது. ஆண்டுதோறும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இங்கு வந்து செல்கின்றன. எனவே இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்தது. புதுச்சேரியில் மிகப்பெரிய ஏரியாக விளங்கும் ஊசுடு ஏரியின் உயரம் 11.51 அடி ஆகும். தற்போது கோடை விடுமுறையின் காரணமாக குழந்தைகளுடன் பெற்றோர்கள் சுற்றுலா சென்று வருகின்றனர். நீண்ட காலமாக நிரம்பாமல் கிடந்த ஏரி நிரம்பி கடல் போல் காட்சி அளிப்பதை பார்த்து மெய் சிலிர்த்தனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் மீண்டும் படகு சவாரி தொடங்கியது. சிறிய, பெரிய படகுகள், பெடல் படகுகள் ஏரியில் விடப்பட்டுள்ளன. இதில் பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், 5 வயதிற்கு மேற்பட்ட சிறியவர்களுக்கு பாதி கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கூறுகையில், படகு சவாரி மிக சந்தோஷமாக இருந்ததாக தெரிவித்தனர். ஆனால் இங்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். ஊசுட்டேரி மிக அழகாக உள்ளது. இங்கு படகு சவாரி செய்ய வருபவர்களுக்கு கழிப்பிட வசதியோ, குடிநீர் வசதியோ, சாப்பிட உணவு என அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். இங்கு வருபவர்கள் அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அங்கு வந்திருந்த சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், படகு குழுமத்தை முன்பு இருந்ததை போல சீரமைக்க வேண்டும். குறிப்பாக சீகல்ஸ் உணவகத்தை திறந்து சுற்றுலாவுக்கு வருபவர்கள் ஆசைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு ஊசுட்டேரி படகு குழுமத்தை நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் உள்ளது போல் வருமானம் ஈட்ட புதுச்சேரி அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். பார்க்கலான்னு வந்தோம், போட்டிங் பண்ணலான்னு பார்த்து வந்தோம். போட்டிங்லாம் எங்களுக்கு நல்லா ஃபீஸிபிளாக இருக்குது. பட் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வசதி இல்லை, ஒரு சாப்பிட வசதி இல்லை, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கணும், ஒரு எமர்ஜென்சின்னா ஒரு ஹோட்டல் மாரி எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா நிறைய டூரிசம் நிறைய பேர் வரத்துக்கும் போகிறதுக்கும் இங்கே ஒரு நல்ல இது கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்யும் நபர்கள் மற்றும் கஞ்சா பழக்கம் உடையவர்கள் வீடுகளில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்பனாய் பைரவா உதவியுடன் சந்தேகத்திற்கு உரிய நபர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி நகர், புதுநகர், கம்பன் நகர், ரயிலடி தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். மேலும் காய்கறி பெட்டி கடைகளில் உள்ள பொருட்களுடன் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா எனவும் மோப்பனாய் மூலம் சோதனை செய்தனர்.
புதுச்சேரியில் ஸ்ரீ சீதாராமர் கல்யாண மகோத்சவ நிகழ்ச்சி ஈசிஆர் சாலையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சென்னை ஸ்ரீ கார்த்திக் நாகேஸ்வரர் மற்றும் குழுவினரால் நடத்தி வைக்கப்பட்டது. அதன்படி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கல்யாண மகோத்சவம், மாங்கல்ய தாரணம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக தலைவருமான செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கட முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், அசோகன், கோதண்டபாணி, அருண், சக்திவேல், பிரபு ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து INTUC சார்பில் பெங்களூருவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழியனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக ஸ்ரீபெரும்புதூரை சென்றடைகிறது. இந்த முழுமையை கர்நாடக மாநிலத்திலே முதலமைச்சர் சித்தராமையா துவக்கி வைத்தார். கோவிந்தராஜனா திண்டிவனம் வட்டம் கோவடி கிராமம் அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுன மகாராஜா மணமகன் அலங்காரத்திலும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமகள் அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும், காப்பு கட்டும் வைபவமும், பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவமும், மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் இருந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் செய்திருந்தனர்.
திண்டிவனம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் குமரேசன். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர் மற்றும் இவரது தம்பி மணிகண்டன் மற்றும் மணிகண்டன் நண்பர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் அதே பகுதியில் காலையில் இருந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் 5 பேர் பலத்த காயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குமரேசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அறிந்து அந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் குமரேசனின் தம்பி மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரை ரோஷினி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் குமரேசன் திருமணம் ஆகாததால் விரக்தியில் இருந்ததாகவும் அப்போது மணிகண்டனின் மனைவியை பற்றி குமரேசன் ஆபாசமான வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது சொந்த அண்ணனை மது பாட்டிலால் குத்தி கொலை செய்துள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மணிகண்டனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ராம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ திடீரென உயிரிழந்தது. தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோக்கர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் ராம்போவுக்கு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர் புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது. நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை. மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்ப்பதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கின்றன. இதனை சரி செய்ய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தயவுசெய்து சொல்றேன், கவர்மெண்ட் அரசாங்கம் இப்ப கூட போய் பாருங்க, அந்த இடமே சுத்தமா கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு பிளேடு கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ட்ரைனிங்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க 20 வயசு 21 வயசு பிள்ளைங்க ட்ரைனிங்கு. டாக்டர் உட்காந்து ஃபோன் நோட்டி. திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகரான சமூக சேவகி பத்மாவதி மாணவ மாணவிகள், விவசாயிகள், தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவண்டார் கோவிலில் நடைபெற்றது. பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலோடும் நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தலா 2000 ரூபாய் பரிசாக வழங்கி உணவு பரிமாறினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
சரி ஓகே தம்பி கொடுப்பா கொடுப்பா இங்கே பாருங்க போடுங்க வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகரும் விஸ்வகர்மா தலைவருமான வில்லியனூர் வேலுவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வெள்ளாளர் வீதியில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் வைரம்பேட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய நூதன அஷ்ட பந்தன மகா சம்பிரோக்ஷண விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு ரக்ஷா பந்தனம், ஆராதனம், சயனா திவசம் மற்றும் 3ஆம் கால வேள்வி நடைபெற்றது. கோபூஜை மற்றும் விஸ்வரூப தரிசனத்துடன் 4ஆம் கால வேள்வி தொடங்கியது. மேலும் 4ஆம் கால வேள்வி யாத்ராதானம், தசதானம் மற்றும் கும்ப புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ பக்தபெடி ஆஞ்சநேயர், ஸ்ரீ லட்சுமி வளாகம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம, ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஓகே ஓகே இந்த வெளிச்சம் அடிக்காமல் இருக்கா? கரெக்டாக இருக்கு.